வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி ராஜா சாப் படத்துடைய ட்ரெய்லர் 2.0 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. பாட்டிமா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்கிற. கங்கம்மா, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ஆகட்டும் ராஜா சாப். ஏய் கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. ஓகே, நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஓ இந்த வீடு ஒரு மாய வீடு. ஓஹோ, இங்க வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். ஓ ஆமா, ஆர்கிடெக்சர் ஒவ்வொன்றத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். ஓஹோ, தாத்தா வந்துட்டாத்தா. ஓ யாரு இதுல வீக்கா இருக்காங்களோ அதைத்தான் டார்கெட் பண்றாங்க. சாதாரண பெண் கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. தேவநகர சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா தேவி. ட்ரெய்லர் செம்மையாக கட் பண்ணியிருக்காங்களே. உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை இந்தியாவுக்கு கூட சண்டை போடணும். ஓ ஓஹோ, இங்கிருந்து உன் கால் நகரணும்னா அதுக்கு என்னடா ஓ லாஸ்ட்டாக அந்த சீன் செம்மையாக இருக்குங்க. செம்ம ட்ரெய்லரு, ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர். எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பிரபாஸ் சார் காட்டுற விதமாக இருக்கட்டும், ஓல்டு கெட்டப் தாத்தா கேரக்டராக இருக்கட்டும், சஞ்சய் தத் சார் அவருடைய லுக் வைஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. விஷுவலைசேஷன்லாம் பயங்கரமாக அவரை மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன்லையுமே அவர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தையும் ஏற்படுத்துறது, அதே மாதிரி ஒரு ஃபேண்டஸியாகவும் இருக்குது. எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சய் தத் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பயங்கரமான ஒரு மேஜிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பக்கம் பிரபாஸ் சார் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெய்லரில் கட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்க செம்ம ட்ரெய்லர். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட செகண்ட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. படம் சம்பவம் பண்ணுன்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இந்த மண்ணெல்லாம் வர மண்ணோடைய அலை வர்றது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஓ செம்ம ஆக்ஷன் பேக்கேஜாகவும் பயங்கரம், நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாகவும் நல்லா ஒரு பேய் படம் மட்டும் கிடையாது. இது வந்து ஃபேண்டஸியும் நிறைய இருக்குன்ற மாதிரி தெரியுது. பேய் கலந்த ஒரு
ஃபேண்டசி அண்டு காமெடி எல்லாமே ஒரு மிக்ஸ்டர் ஜானரில் இந்த படம் இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை விட செகண்ட் ட்ரெய்லர் வந்து மிரட்டிட்டாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜா காலத்து கதை கூட இதில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு மிக்ஸ்டட் ஒரு மூவியாக தான் இந்த தி ராஜா சாப் இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் நகர விதம் வந்து தமன் சார் செம்மையாக போட்டிருக்காருன்னு நான் சொல்லணும். சரியான ஒரு படமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. விஷுவல் ட்ரீட் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ட்ரெய்லரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.